இது வெஜ்ஜா நான்வெஜ்ஜான டவுட் வர அளவுக்கு இருக்குங்க ருசி. வாழைப்பூல எப்பயும் கூட்டு பொரியல்னு தானே பண்ணிட்டு இருப்போம். அதே வாழைப்பூ வச்சு இந்த மாதிரி ஒரு கோலா உருண்டை பண்ணீங்க அப்படின்னா நான்வெஜ் செய்ய முடியாத நாட்கள் இது செய்யும் போது நான்வெஜ் சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்குங்க. ஒரு மீடியம் சைஸ் பூ வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இது பாத்தீங்கன்னா கட் பண்ணணும். கட் பண்ணி தண்ணிக்குள்ள போட்டுடணும். எப்பவுமே வாழைப்பூ வந்து நீங்க உடனே செய்யற மாதிரி இருந்ததுன்னா கழுவிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணா தண்ணிக்குள்ள திருப்பி போட வேண்டாம். அதுவே கொஞ்சம் நேரம் கழிச்சு செய்யற மாதிரி இருந்ததுன்னா கட் பண்ணிட்டு தண்ணிக்குள்ள போட்டுருங்க. அப்போ உங்களுக்கு கருக்காது, ஒரு துவர்ப்பு ஏறாதுங்க. அது ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னா தண்ணிக்குள்ள போட்டுட்டு கொஞ்சம் மோர் ஊத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா துவர்க்காது. இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி தண்ணிக்குள்ள போட்டு வச்சுக்கோங்க. நம்ம மசாலா ரெடி பண்ற வரைக்கும் இது இப்படியே இருக்கட்டும். இப்ப மசாலாக்கு அரை மூடி அளவுக்கு தேங்காய், அதாவது தேங்காயை ரெண்டா உடைச்சா அந்த உடைச்சதுல பாதி, ஒரு மூடியில பாதி எடுத்திருக்கங்க. இந்த அளவு தேங்காய் நீங்க துருவியோ கட் பண்ணியோ எடுத்துக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டு, பெரிய பல் பூண்டுன்றதுனால 5 எடுத்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி. இது கூட ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்தக்கூடாது. ஒரு 4 அல்லது 5 வரமிளகா, ஒரு துண்டு பட்டை, ஒரு 5 அல்லது 6 கிராம்பு எடுத்துக்கோங்க. ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கூட எடுத்துக்கோங்க. ஆக்சுவலா பொட்டுக்கல்லையும் நம்ம அது கூடவே சேர்த்து அரைப்போம். நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஒரு 5 ஸ்பூன் பொட்டுக்கல்ல ட்ரையா மிக்சி ஜார்ல பொடிச்சு எடுத்துக்குவேன். ஒன்னா போட்டு அரைக்கும் போது சப்போஸ் அந்த கலவை வந்து கொஞ்சம் குழக்குழன்னு ஆயிடுச்சுன்னா திரும்ப நம்ம பொட்டுக்கல்ல பொடிச்சு சேர்க்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அதனால நான் இப்படிதாங்க பண்றேன். இப்ப நம்ம பொடிச்ச பொட்டுக்கல்லைய பாத்திரத்துல சேர்த்துட்டு அதே மிக்சியில இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்க்கிறோம். மெயினா தண்ணி ஊத்தாம அரைக்கணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணி ஒரு சொட்டு கூட ஊத்தக்கூடாது. இப்ப முதல்ல இதனை ட்ரையா அரைச்சு எடுத்துக்கிறேன். நீங்க என்ன பண்ணணும்னா ஓட்டி எடுத்துட்டு ஒரு 4-5 தடவை இது செய்யணும். கலந்து விட்டு திரும்ப திரும்ப போடணும். அப்போ உங்களுக்கு ஒரு அளவுக்கு நைஸ் ஆயிரும். இப்ப இதுக்குள்ள நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டிருக்கோம் பாருங்க. அதுலயே ஈரப்பதம் இருக்கும். மெயினா வெங்காயத்துல கொஞ்சம் நிறைய தண்ணி இருக்கும். அதுவே வந்து இது அரைப்படுறதுக்கு போதுமா இருக்கும். இப்ப என்ன பண்ணணும்னா இந்த தண்ணிக்குள்ள இருக்கிற பூவை நல்லா பிழிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நல்லா பிழிஞ்சு இதுக்குள்ள சேர்க்கணும். வாழைப்பூலையும் தண்ணியோட சேர்க்க கூடாது. நீங்க வேணும்னா வாழைப்பூவை வந்து நல்லா ஒரு வடிகட்டியில போட்டு வடிகட்டிட்டு நல்லா அழுத்தி வடிகட்டிட்டு அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா தண்ணி இல்லாம இருந்தாதான் எண்ணெய் அதிகமா இழுக்காதுங்க. இந்த மசாலா கலவை மிக்சி ஜார்ல இருக்கு பாருங்க, அது கூடவே நான் இந்த வாழைப்பூவை சேர்க்கிறேன். பாதி அளவு மட்டும்தான் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு மிக்சியில போடணும். இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி இல்லாம ஓட்டுறதுனால மேலேயே நிக்கும். நம்ம ஒவ்வொரு தடவை எடுத்து கலந்து விட்டு திரும்ப மிக்சியில போடணும். கொஞ்சம் நைஸ் ஆகிற வரைக்கும். இந்த வாழைப்பூ வந்து ரொம்ப நைஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. அந்த நம்ம கட் பண்ணின உருவம் தெரியாம இருக்கணும், அவ்வளவுதான். இப்ப இந்த பொட்டுக்கல்ல பொடிச்சதோட அதை சேர்த்துட்டு திரும்ப மீதி இருக்கிற அந்த வாழைப்பூவையும் இதே மாதிரி நான் பிழிஞ்சு மிக்சி ஜார்ல போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு சிலர் வாழைப்பூவை வந்து ஆவியில வேக வச்சுட்டு இந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. எப்படியும் எண்ணெய்க்குள்ள போட்டா வேக தான் போகுது. நம்ம சில்லி சிக்கன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த வேகாத சிக்கனை தான் நம்ம எண்ணெய்க்குள்ள போட்டு வேக வச்சு எடுக்கிறோம். சிக்கனே எண்ணெயில வேகும் போது இந்த வாழைப்பூ வேகாதுங்களா? அதனால நான் இப்படிதாங்க பண்றது. அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பொடி உப்பு போடுங்க. கொஞ்சமா மஞ்சத்தூள். இந்த கலவை பாக்குறதுக்கு நிறைய இருக்க மாதிரி இருக்கும். அதிகமா உப்பு சேர்த்துறாதீங்க, அளவா சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு கொஞ்சம் வாயில வச்சு பார்த்துட்டு பத்தலைன்னா கூட சேர்த்துக்கோங்க. உப்பு அதிகமாயிருச்சுன்னா அது சரி பண்றதுக்கு கொஞ்சம் தேங்காய் அரைச்சு பொட்டுக்கல்ல பிடிச்சு சேர்க்கணும். பொட்டுக்கல்ல அதிகமா போட்டாலும் ஹார்ட் ஆயிரும். இப்ப நல்லா கலந்துட்டு உருண்டை பிடிச்சுக்கோங்க. எனக்கு வந்து தண்ணி இல்லாம சேர்த்ததுனால எனக்கு உருண்டை சூப்பரா கிடைச்சிருக்கு. கொழன்னு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து எண்ணெயில போட்டா எண்ணெய் ரொம்ப இழுக்கும். இப்ப கடாயில எண்ணெய் வச்சாச்சு, சூடாயிருச்சு. இப்ப என்ன பண்ணணும்னா நல்லா சூடானதுக்கு அப்புறம் சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுட்டு இந்த உருண்டைகளை போடுங்க. எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவு போட்டுக்கோங்க. நிறையவும் போட வேண்டாம். இந்த வாழைப்பூ நம்ம அரைக்காம சேர்த்தனோம்னா கூட என்ன ஆகும்னா உள்ள போட்டதுமே பிரிஞ்சு வந்துடும். அதனாலதான் நான் கொஞ்சம் அரைச்சு சேர்த்திருக்கேங்க. இப்ப உள்ள போட்ட உடனே நீங்க கரண்டி வச்சு கலக்கவே கூடாது. ஒரு 20 செகண்ட் விட்டுட்டு லைட்டா அந்த கீழே இருக்கிறத மட்டும் அப்படியே எடுத்து விட்டுருங்க. கீழே ஒட்டாம இருக்கும். அதுக்கப்புறமா இன்னொரு 20 செகண்ட் கழிச்சு திருப்பி போடுங்க. இப்ப என்ன பண்ணணும்னா நீங்க மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கணும். முதல்ல ஹை ஃபிளேம்ல இருந்தது. இந்த உருண்டைகள் போடுற வரைக்கும் கொஞ்சம் சிம்ல வைங்க. அதுக்கப்புறமா மீடியம் ஃபிளேம்ல வச்சு வேக வைங்க. ரொம்ப சிம்ல வச்சீங்கன்னா எண்ணெய் நிறைய இழுக்கும். மீடியம் ஃபிளேம்ல வேக வைங்க. 2 பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் கொதிக்கிறது 3/4 அடங்கினதுக்கு அப்புறமா நீங்க எடுத்துடலாம். உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். இந்த உருண்டைகளை உள்ள போட்ட உடனே எண்ணெய்க்குள்ள போட்ட உடனே நல்லா பொங்கி வருங்க எண்ணெய். அப்படியே கொஞ்சம் செகண்ட்ஸ்க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த கொதிக்கிறது கொஞ்சம் அடங்கும். அந்த டைம்ல நீங்க திருப்பி போட்டீங்கன்னா உடஞ்சு வராது. ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌனா வறுத்ததுக்கு அப்புறமா எடுத்துருங்க. எடுத்துட்டு நீங்க ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எது கூட வேணும்னாலும் இதை சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். சும்மாவே ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடலாம்.